ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஏர்ட்ராப் பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன நெட்வொர்க் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லேம்டா நெட்வொர்க், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஜெனிஃபை HQ டெஸ்ட்நெட் ஹஸ் பீன் அஃபிஷியலி லான்ச்ட் ஆன் December 14, ஓகேங்களா. அதாவது ஜெனிஃபை HQ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு NFT மார்க்கெட் பிளேஸ், ஓகேங்களா. ஸோ இவங்களோட அஃபிஷியல் டெஸ்ட்நெட் பார்த்திங்க அப்படின்னா December 14 அப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 30 lakh lamb is waiting for you அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அப்படி கீழே இன்னும் கொஞ்சம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டுக்கு ஒரு மீடியம் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மீடியம் லிங்க்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அந்த டெஸ்ட்நெட் எப்படி அட்டன் பண்ணுறது, ஸோ எந்தெந்த மூலியமாக நமக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும் அதை வந்து போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி இன்சென்டிவ்ஸ். ஸோ இதை வந்து படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இங்கே வந்து டியூரிங் த டெஸ்ட் நெட்வொர்க் டாப் 100 அட்ரஸ் வித் த லார்ஜஸ்ட் ட்ரேடிங் வேல்யூ. அதாவது அந்த NFT மார்க்கெட் பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து ட்ரேடிங் வேல்யூம் வந்து ஜெனரேட் பண்ணிடுவோம். ட்ரேடிங் வேல்யூம் எப்படி ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னா பை அண்ட் செல் பண்ணுறது மூலிமா, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஸ்ட் இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த வந்து நம்ம வந்து ஒரு ஜெனிஃபை ஜெனரேட்டிவ் ஆர்ட் ஆல்ஃபா டெஸ்டர் OAT வந்து கிளைம் பண்ணலாம். அது எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னா அதுக்குன்னு சில டாஸ்க்லாம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து லேம் நெட்வொர்க் வந்து மெட்டாமாஸ்கோட ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம எப்பயுமே செயின் லிஸ்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. செயின் லிஸ்ட்டில் போய்ட்டு இங்கே வந்து டிக் அடிக்கிற மாதிரி இருக்கா, இன்க்ளூட் டெஸ்ட்நெட் அதெல்லாம் டிக் அடிச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேம்டா டெஸ்ட்நெட் அதாவது LAMBன்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஆட் டு மெட்டாமாஸ்க் கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் மெட்டாமாஸ்கில் வந்து அந்த நெட்வொர்க் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து அப்படியே உங்கள் ட்விட்டர் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ உங்களை டிஸ்கார்ட் லிங்க் வந்து இங்கே இருக்கும். ஸோ அந்த டிஸ்கார்ட் லிங்க் எல்லாமே நானே கொடுத்துருவேன். நீங்கள் வந்து தனித்தனியாக போய் தேடிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஓகேங்களா. ஸோ நம்ம டெலகிராமில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் இந்த லிங்க்லாம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் டிஸ்கார்ட் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ இவங்க டிஸ்கார்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி 10 நிமிஷம் கழித்து தான் நம்மளால் வந்து இதில் இருக்க மெசேஜ் இதெல்லாம் வந்து வெரிஃபையுமே நம்மளால் 10 நிமிஷம் கழித்து தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு இருக்கா, அதை வந்து அந்த சேனலை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துக்குங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதில் 2 வேலை இருக்குது நமக்கு. ஸோ இயர்லி பேர்ட் ரோல் வந்து வாங்கணும். அந்த இயர்லி பேர்ட் ரோலை வந்து எப்படி வாங்குறது அப்படின்னா இங்கே வந்து இயர்லி பேர்ட் ஏர்ட்ராப்ஸ் அப்படின்னு இருக்கா, அந்த சேனலுக்கு வந்து போயிருங்க. அந்த சேனலுக்கு போனதுக்கப்புறம் ஸோ இங்கே உங்களோட மெட்டாமாஸ்க் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ மெட்டாமாஸ்கில் வந்து நம்ம வந்து லேம் நெட்வொர்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. அட்ரஸை காப்பி பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே இந்த சேனலுக்கு வந்துட்டு இங்கே வந்து மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கா. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்லாஷ் போட்டுங்க. ஸ்லாஷ் போட்டுட்டு நீங்கள் வந்து CLAIM/claim அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2 வரும். ஸோ இல்லை ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிளைம் டு கெட் ரோல் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அட்ரஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அட்ரஸ் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து என்னோடய இயர்லி பேர்ட் ரோலை வந்து வாங்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறதுக்காக தான் இப்போ வந்து பண்ணேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இயர்லி பேர்ட் ரோல் வந்து கொடுத்துருவாங்க. இயர்லி பேர்ட் ரோல் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கங்க. கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபேசட் டெஸ்ட்நெட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே போய்ட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு ஃபேசட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபேசட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி மறுபடியும் இதேமாரி வந்துடுச்சா. ஸோ அந்த அட்ரஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு எப்படி இப்போ நான் வந்து இதை வந்து நேற்றே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நேற்றே வீடியோ போட வேண்டியது. ஸோ லேப்பு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால என்னால் நேற்று மேக் பண்ண முடியல. ஸோ நேற்று வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா 1000 லேம்பை வந்து கிளைம் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ 24 hours ஒன்ஸ் தான் வந்து கிளைம் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபேசட் டோக்கன்ஸ் வந்து கிளைம் பண்ணியாச்சு. இயர்லி பேர்ட் ரோலும் வாங்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜுக்கு வந்து போய்க்கலாம். ட்விட்டர் பேஜுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேட்டிவ் NFT பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இங்கே இருக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட்நெட்டுங்கிறனால நம்ம இதில் இருக்க சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து மின்ட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இருக்க நிறைய NFTs இருக்கா. ஸோ இதில் இருக்க எந்த NFT வேணால் இந்த லேம்டா பங்க் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ
இது வந்து ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இருங்க நான் வேறு கலெக்ஷன் வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பிளாக் லிப்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே வந்து மின்ட் ஃபார் 88, அதாவது நம்ம மின்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு NFT கலெக்ஷனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மின்ட் ஃபார் 88 லேம்ப் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே மின்ட் ஃபார் 88 அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மின்டிங்னு வருது. ஸோ மெட்டாமாஸ்க்லேருந்து வழக்கம் போல் ட்ரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே இப்போ வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்டிங் சக்சீடட் அப்படின்னு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ மார்க்கெட் பிளேஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் பிளேஸ் போயிட்டு ஸோ இதில் வந்து NFTs கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸோ நம்ம வந்து லோ ப்ரைஸில் இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கா. ஸோ அங்கே போயிட்டு ஃப்ளோர் ப்ரைஸ் லோ டு ஹை அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து இதில் எதையாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸோ ரேண்டமாக நான் வந்து ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ வெயிட் கைஸ் இதை வந்து பை பண்ண முடியாதாட்டிருக்கு. ஸோ ரேண்டமாக ஏதாச்சும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் அந்த பிளாக் லிப்ஸை இதையே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் இதை அப்படியே கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பிளாக் லிப்ஸ் கலெக்ஷன்ஸ்குள்ளார இந்த மாதிரி NFTஸ்லாம் இருக்கா. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து பை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இருங்க வரேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபில்டர் அப்படின்னு இருக்கா. அங்கே போயிட்டு லிஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து லோ டு ஹை அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை வந்து போட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து இந்த NFT இருக்கா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பை நவ் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை வந்து இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பை நவ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பை நவை வந்து இங்கேயும் மறுபடியும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ பை நவ் கொடுத்ததுக்கப்புறம் மெட்டாமாஸ்கில் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு NFT மார்க்கெட் பிளேஸ் ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், எப்படியும் NFT வந்து பை பண்ணுவோம், NFT செல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் NFTக்கு வந்து பிட்டில் இருக்கிற NFTக்கெலாம் மேக் ஆஃபர் அந்த மாதிரிலாம் கொடுப்போம்ல. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்னோடய பை முடிச்சாச்சு, NFT வந்து பை பண்ணுற இது வந்து முடிச்சாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆகட்டும் கைஸ். ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா NFT வந்து நான் வந்து பை பண்ணிட்டேன். அதுக்கடுத்து NFT வந்து செல் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து லிஸ்ட் ஃபார் சேல் இது வந்து நம்ம வந்து பை பண்ண NFT ஓகேங்களா. ஸோ அதனால் இங்கே வந்து லிஸ்ட் ஃபார் சேல் அப்படின்னு காட்டுது. ஸோ இதை வந்து இப்போ வந்து லிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 லேம்புக்கு வாங்கினேன். ஸோ இப்போ வந்து ஒரு 25 லேம்ப் போட்டுக்கலாம். ஸோ 25 லேம்ப் போட்டுட்டு லிஸ்ட்டு பர்சனுக்கா. ஸோ இதை வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து அப்ரூவ் கொடுத்துக்கலாம். ஸோ மெட்டாமாஸ்க்லேருந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம் கைஸ், இது வந்து சக்ஸஸ் ஆகிற வரைக்கும். ஓகே கைஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இன்னொரு அப்ரூவ் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து அப்ரூவ் கொண்டு வந்துக்கலாம். மெட்டாமாஸ்க்லேருந்து ட்ரான்சாக்ஷனையும் அப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய NFT வந்து லிஸ்ட்டு பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம், மேக் ஆஃபர் பண்ணுற மாதிரி சொன்னல. ஸோ அதுக்கு வந்து போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் பிளேஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மறுபடியும் இந்த பிளாக் லிப்ஸ் இதையே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு NFT வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்டரில் போயிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ டு ஹைன்னு வைக்கணும். லோ டு ஹைன்னு வச்சதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்துட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இதை வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த NFT வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த NFT வந்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து மேக் ஆஃபர் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து மேக் ஆஃபரை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கடைசியாக எவ்வளோக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 89 லேம்புக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் வந்து ஒரு 91 போட்டு நாம் வந்து ஒரு ஆஃபரை கொடுப்போம். மேக் ஆஃபர் 91 போட்டு மேக் ஆஃபர் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் வந்து அது மெட்டாமாஸ்கில் வந்து ட்ரான்சாக்ஷன்லாம் அப்ரூவ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க கைஸ். எப்படியும் ஒரு 2-3 அப்ரூவ் கேட்குற மாதிரி வரும். ஸோ ரெண்டையும் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்னோட 91 வந்து நான் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து சக்ஸஸ் ஆகிருச்சு ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஏர்ட்ராப்பு. ஸோ என்னோடய NFT வந்து நான் வந்து லிஸ்ட் பண்ணல, அந்த NFTயோட லிங்க்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்நெட் அட்டன் பண்ணும்போது எப்படி கண்டிப்பாக வந்து ஒரு NFT வந்து நீங்கள் பை பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நான் லிஸ்ட் பண்ணியிருக்க NFTயை பை பண்ணிங்க அப்படின்னா ஸோ எப்படியும் பையும் பண்ணணும் செல்லும் பண்ணணும். ஸோ என்னோடய NFT வந்து செல்லான மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த டாஸ்க்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து இந்த கேலக்ஸியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆல்ஃபா டெஸ்டர் அப்படிங்கிற NFT வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ மெட்டாமாஸ்கில் வந்து நெட்வொர்க் வந்து மாற்றிக்கிங்க, பாலிகான் நெட்வொர்க் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் கைஸ்.
ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய பாலிகான் அட்ரஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன டாஸ்க்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம வந்து டிஸ்கார்டில் வந்து இயர்லி பேர்ட் ரோல் வாங்கியிருக்கணும். ஸோ நாம் வாங்கிட்டோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம், ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ட்விட்டரில் போய்ட்டு ஃபாலோ பண்ணியாச்சு ஓகேங்களா, ஃபாலோ கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து இதையும் வந்து வெரிஃபை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஜெனிஹெச்கியூ அதாவது இந்த ஜெனிஃபை இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து நம்ம வந்து ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஃபாலோ பண்ணியாச்சு. ஸோ இதையும் வந்து வெரிஃபை கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த டாஸ்க் என்ன பார்த்திங்க அப்படின்னா, ஜெனிஃபை ஆல்ஃபா டெஸ்ட் ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 10,000 அட்ரஸஸ் பார்ட்டிசிபேட்டிங் இந்த ஜெனிஃபை டெஸ்ட்நெட் மின்ட், அதாவது இது வந்து 10,000 பேர்த்தால் தான் இந்த NFT வந்து கிளைம் பண்ண முடியும் கைஸ். ஸோ இதுக்கு வந்து ஸ்னாப்ஷாட் எப்போ எடுப்பாங்க அப்படின்னா, ஸோ நாளைக்கு எடுக்கிறாங்க 21ஆம் தேதி, அதாவது நாளைக்கு ஓகேங்களா, ஸ்னாப்ஷாட் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து டெலகிராமில் வந்து ஒரு மெசேஜ் போடுவேன். ஸோ இது வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டாங்க, டக்குன்னு போய் கிளைம் பண்ணிக்கிங்க அப்படின்னு. ஸோ நான் போட்ட உடனே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது வந்து 10,000 பேருக்கு தான் ஹியூஜ் காம்படிஷனில் இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த NFT இருக்கனால கூட நமக்கு வந்து ஏர்ட்ராப் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நான் வந்து ஒரு அப்டேட் கொடுத்தேன்னா நீங்கள் உடனே பார்ப்பீங்க, உடனே வந்து இங்கே வந்து வெரிஃபை பண்ணி கிளைம் பண்ண முடியும் ஓகேங்களா கைஸ். அப்புறம் இவங்க டிஸ்கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னொரு ஏர்ட்ராப் ஈவெண்ட் வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்நெட் கேம்பெயின் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சேனல் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இந்த கேம்பெயினில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, ஸோ வந்து நம்ம வந்து ஒரு பின்னடு ட்வீட் வந்து அவங்க வந்து ட்வீட் வந்து போட்டு அதை வந்து பின் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த ட்வீட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ லைக்கு ரீட்வீட்டு இதெல்லாம் பண்ணிங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து ப்ரூஃப் ஆஃப் கேம்பெயின் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கா. ஸோ அந்த சேனலில் போய்ட்டு நீங்கள் வந்து ரீட்வீட் பண்ணிங்கல்ல, ஸோ அந்த பிக்கை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து இங்கே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இங்கே போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த சேனலில் இருக்க அட்மின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜெனிஃபை டெஸ்ட்நெட் கேம்பெயின் அப்படிங்கிற ரோல் வந்து கொடுப்பாங்க. அந்த ரோல் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து அன்லாக் ஆகும், அதாவது ஜெனிஃபை கிவ்அவே அப்படின்னு. அந்த சேனல் அந்த அன்லாக் ஆனதுக்கப்புறம் ஸோ அங்கே போய்ட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு போய்ட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், எமோஜி. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏர்ட்ராப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு $10,000 ஒர்த் ஆஃப் ப்ரைஸ் பூலில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கும் வந்து ராஃபில் மெத்தடில் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அதில் வந்து ஒரு ஆளுக்கு பாதியாக இந்த $10,000 ஒர்த் ஆஃப் லேம்பில் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அது வந்து வெறும் 25 பேருக்கு தான். ஸோ அதனால் இதையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி வைங்க மறக்காமல் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து டெஸ்ட்நெட் ஃபீட்பேக் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த சேனலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களோட மெட்டாமாஸ்க் அட்ரஸை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் எப்படி என்ன ஃபீல் பண்ணீங்க, டெஸ்ட்நெட்டில் வந்து ஏதாச்சும் பக் இருக்கா என்ன ஏது அதையெல்லாம் வந்து டைப் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இது கூட நம்மளுக்கு ஏர்ட்ராப் கிடைக்காத சான்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ்.